அவருடைய அதிகாரத்தினாலே அவர் ஒரு பாவியை மன்னிக்கிறார். First, by his authority, he is able to forgive sins of a man. அவன் தன் பாவத்தை அறிக்கையிடவில்லை. But he had not confessed his sin. அவனுடைய பாவங்களை ஒவ்வொன்றாய் சொல்லவில்லை. He had not acknowledged one by one. அவன் இயேசுவிடத்தில் ஒரு திமிர்வாதக்காரன். இயேசுவிடத்தில் வந்தபோதே இவருடைய பவர், அத்தாரிட்டி, அந்த வல்லமையை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. அவன் இதுவரைக்கும் அறிக்கை செய்யவே இல்லை. But even the palsy man was approaching Jesus Christ, but with his authority, with the power, he said that his sin have been forgiven, but he never acknowledged his sin. மத்தேயு 9:2 தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. Even Matthew chapter 9 verse 2 is very clearly written. அவன் இயேசுவிடத்தில் வந்தான், and he came to the Lord Jesus Christ. தன் பாவங்களை ஒன்று அவன் சொல்லவே இல்லை இதுவரைக்கும். So far he never acknowledged any sin to Jesus. ஆனால் அவன் இருதயத்தை அவர் கண்டார். But the Lord Jesus is able to see his heart. விடுதலையை வாஞ்சித்து வந்திருக்கின்றான். But he had come longing for the deliverance. தன்னுடைய அதிகாரத்தை உபயோகித்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. But the Lord God, utilizing his power and authority, say thou sins have been forgiven. அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம். That means it is the authority and power of the Lord Jesus Christ to forgive sins of man. நீ பயங்கர ஒரு பாவியாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிற சுவிசேஷம், உன் பாவங்களை மன்னிக்க அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறார். You may be a terrible sinful man, but what the gospel is the Lord able to forgive a sin. இரண்டாவது, இன்னொரு ஸ்திரீயினுடைய பாவத்தை அவர் மன்னித்ததை பாருங்கள். அவளும் தன் பாவத்தை அறிக்கையிடவில்லை. இயேசுவின் முன்பாக தலை குனிந்து வெட்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறாள். அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். Even now here we see secondly a woman is standing before the Lord Jesus Christ with a stooped head. She never acknowledges sin, but Jesus said, sin no more. இந்த மன்னிப்பு, பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலிருந்து வெளிப்பட்டது. This kind of forgiveness of sin is completely emerged out of the grace of God. பாவ மன்னிப்பு என்பது இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படும் கிருபை. Even the forgiveness of sin, it is something come out of the grace of God. என்ன நடந்தது என்றால், ஒரு விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரியை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் சிலர். Somebody have brought a woman who have been caught red-handed in the midst of the adultery. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து இவளை கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். They brought that woman before the Lord Jesus Christ and said that she must be stoned. இயேசு சொன்ன வார்த்தை உங்கள் அனைவருக்கும் தெரியும். வேத புத்தகம் வாசித்த அனைவருக்கும் தெரியும். உங்களில் பாவம் இல்லாதவர்கள் இவளை முதலாவது கல்லெறிய கடவர்கள். Even you know the word of God very well, but Jesus Christ, whoever without sin, let them first stone her here. எல்லாரும் போய் விட்டார்கள். And all have left from the place. சற்று நேரத்துக்கு பின்பு இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது அந்த ஸ்திரீ மட்டும் தலை குனிந்து வெட்கத்தோடு நின்று கொண்டிருந்தாள். But when Jesus Christ lifted up his head, you could see that woman standing alone with the stooping down. ஸ்திரீயே, உன்னை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்டார். Now he asked, "O woman, have not anybody condemned you?" அந்த ஸ்திரீ சொன்னாள், இல்லை ஆண்டவரே. Then the woman replied saying, "No, master. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். இனிமேல் பாவம் செய்யாதே. Hereafter I am not going to condemn you. Sin no more." இந்த இடத்திலே பாவத்தை மன்னிப்பது இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்று நான் சொல்லுகிறேன். I want to tell the forgiving of sin by the Lord Jesus Christ merely by the grace of God. அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறபடியால் உன்னை குற்றம் சாட்டாமல் உன்னை அவர் மன்னிக்க விரும்புகிறார். As he is the Lord full of grace, you don't want to accuse you, but you want to forgive us sin. மூன்றாவது நாம் படிக்கும்போது, while you read in the thirdly, பாவ மன்னிப்பு என்பது அவருடைய உடன்படிக்கை. The forgiveness of sin, it is something, a covenant. தேவன் மனிதனோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நான் அவருடைய பாவங்களை மன்னித்து இனி அதை நான் நினையாமல் இருப்பேன். God had made a covenant with the man that I would forgive, I will never remember no more. பாவ மன்னிப்பு என்பது
தேவனுடைய உடன்படிக்கை. The forgiveness of sin is the covenant of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆனால் அது உடன்படிக்கை என்று வரும்போது அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? When you come here as a covenant, what you read? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், when we acknowledge, confess our sin, பாவங்களை மன்னிப்பார், அநியாயத்தை நீக்குவார். and he will forgive us sin, remove all injustice out of us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதுதான் தேவன் மனிதனோடு செய்திருக்கிற புதிய நியமம் அல்லது புதிய உடன்படிக்கை. That is the new ordinance, that is the new covenant, what a man with the man. இன்றைக்கு மனிதன் உலகத்திலே பாவ மன்னிப்பில்லாமல் தவித்து அலைந்து கொண்டிருக்கிறான். Even today man is loyalty here and there without the forgiveness of sin. உலகத்திலே மனிதனுக்கு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க இயலவில்லை. Even man is not able to redeem a man out of sin. விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் மிகுந்த சிறந்த தலை சிறந்து விளங்குகிற இந்த நாட்களிலே எந்த விஞ்ஞானியும் ஒரு பாவியை நீதிமானாக்க முடியாது. Even when science and technology improve the world with the scientific knowledge, they are not able to redeem a sinful man. எந்த விஞ்ஞானியிடத்தில் போனாலும் அவன் சொல்லுவான், உன் பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான் என்று சொல்லுவான். Whatever the science, you would say the forgiving sin is only by the Lord. இன்றைக்கு அந்த பாவ மன்னிப்பின் வல்லமை, அந்த பாவ மன்னிப்பின் கிருபை, அந்த பாவ மன்னிப்பின் அதிகாரம் நம்முடைய மத்தியிலே வெளிப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even the Lord God said the forgiving, that power, that grace, that is really revealed in our midst. யோபு சொல்லுகிறார், என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார். Even the Job says the Lord God who will make you righteous is very near. சகோதரனே சகோதரியே, உன்னை நீதிமானாக்குகிறவர் இதோ உனக்கு சமீபமாக நின்று கொண்டிருக்கிறார். The Lord God who want to make you righteous is standing very near to you. அவரை விசுவாச கண்களால் காண்கிறவர்கள் உங்களுடைய இரண்டு கரங்களை உயர்த்தி உங்களை நீதிமானாக்குகிறவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறவர் அவரை துதியுங்கள். கொஞ்ச நேரம் அந்த பாவ மன்னிப்பின் வல்லமை விசுவாசித்து துதியுங்கள். You just you praise God thinking that God is standing before you. Hallelujah. 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 இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே, இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே, சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய